Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. கைஸ் அரவணாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சைஸு அதோடைய கலரேஷன் அதோடைய பேட்டர்னில் தான் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குமே ஒழிய பட் ஆனால் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 to 98% எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே இருக்காது, எல்லா ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஆக்சுவலி நான் அரவணாவை பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி அரவணா டைப்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ப்ரைஸிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து அதர் ஷாப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டன் கிராஸ் பேக் இருக்குனாலும் அதே கோல்டன் கிராஸ் பேக் அதே சைஸ் வந்து அதர் ஷாப்பில் வந்து இன்னும் ப்ரைஸ் அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு அரவணாவும் அவங்க வந்து அதோடைய குவாலிட்டி பேஸ் பண்ணியும் அவங்க வந்து இம்போர்ட் பண்ண ப்ரைஸை பேஸ் பண்ணியும் தான் அதை அவங்க சேல் பண்ண முடியும். பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு அரவணா வாங்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் கோல்டு அரவணாவா இல்லை ஒரு ஷோ பீஸாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. பட் உங்களுக்கு மோரலஸ் ஒரு நல்ல குவாலிட்டி சர்டிஃபிகேஷனோட சிப்போட உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாகவே இருக்குது. சம்டைம்ஸ் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த அரவணா செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து ஜார்டானி வச்சிருக்காங்க அப்படின்னா ஜார்டானி வந்து பேர்ல் அரவணான்னு சொல்லுவாங்க, இல்லை கிரீன் அரவணான்னு சொல்லுவாங்க, இல்லை பிளாக் அரவணான்னு சொல்லி ஏதாவது செல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக நான் இது வந்து பெரிய பிரச்சனைன்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த அரவணா கூட நீங்கள் வந்து விரும்பி வாங்கலாம். பட் ஆனால் அதோட பேர் வந்து அது என்னோட ப்ரீடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் அதர் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது அரவணா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபிஷ் தான். சம்டைம்ஸ் வந்து நிறைய டெடிகேட்டட் ஷாப்லாம் வந்து அரவணாவுக்கு மட்டுமே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பட் மோஸ்ட்லி எந்த ஷாப்லுமே உங்களுக்கு வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி அரவணா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இன்கேஸ் இருந்தாலும் அவங்க வந்து அதை செல் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் தான் செல் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு அரவணாவை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டிங் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் லைட்டிங் செட் பண்ணால் தான் அது பார்க்கறதுக்கு இன்னும் பெட்டராக எடுத்து காட்டும். இப்போ அடுத்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு அரவணா நீங்கள் வாங்கும்போது நீங்கள் அதுக்கு டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரெத் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் டேங்க் செட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அரவணாக்கு வந்து ஹைட் வந்து தேவையே கிடையாது. பிரெத் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு உங்க கூட ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.